ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய கமெண்ட்ஸில் கொஷின் தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அது என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மலேசியாவில் நீங்கள் டிபெண்டன்ட் பாஸில் வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிபெண்டன்ட் பாஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு இங்கே மலேசியாவில் ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வீசா கொடுப்பாங்க. ஸோ அவங்கள டிபெண்ட் பண்ணி வர அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டிபெண்டன்ட் பாஸ் கொடுப்பாங்க. அதாவது அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸு, சில்ட்ரன்ஸு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டிபெண்டன்ட் பாஸ் கொடுப்பாங்க. ஸோ இது கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எங்கள் ஹஸ்பண்ட்க்கு இங்கே ஜாப் கிடச்சா அவங்க வராங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே இந்தியாவில் டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இங்கே மலேசியா வந்தால் டிபெண்டன்ட் பாஸில் நீங்கள் மலேசியா வந்தால் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கொஷின் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணல, பட் ஆனால் மாஸ்டர் டிகிரி MBA MCA இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க. ஸோ இது அதே மாதிரி இங்கே டிபியில் வந்தால் உங்களுக்கு ஜாப் ஏதாவது ஃப்ரெஷருக்கு கிடைக்குமா அப்படிங்கிற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இப்போ ஒரு பர்சன் இங்கே மலேசியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்க இங்கே நல்லா ஜாப் கிடச்சி ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே மலேசியா வந்ததுக்கப்புறம் ஜாப் சர்ச் பண்ணலாமா, இல்லை இந்தியாவிலேருந்தே ஜாப் சர்ச் பண்ணி அதுக்கப்புறமா மலேசியா வரலாமா அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒன்று கிளியராக சொல்லிடுறேன். என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டிபெண்டன்ட் பாஸில் வரவங்க, அதாவது டிபெண்டன்ட் வீசாவில் வரவங்க இங்கே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதை நான் கிளியராக சொல்லிடுறேன். டிபியில் வரவங்க இங்கே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அப்படி டிபியில் வரவங்க ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு டிபெண்டன்ட் பாஸ் ஏன் கொடுக்குறாங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட்க்கு எம்ப்ளாய்மெண்ட் வீசா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் வீசா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் நீங்கள் வர போகிறீங்க. ஸோ அதனால உங்களுக்கு டிபி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி டிபியில் வரவங்க இங்கே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒர்க் பண்ணணும், கண்டிப்பாக டிபியில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜாப் சர்ச் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் மலேசியாவுக்கு டிபெண்டன்ட் பாஸில் வர போகிறீங்க அண்ட் அங்கே போய் ஜாப் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கும்போதே ஜாப் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணலாமா, இல்லை இங்கே மலேசியாவில் டிபிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜாப் சர்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேருந்தே மலேசியாவுக்கு ஜாப் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் மலேசியா வந்ததுக்கப்புறம் ஜாப் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஜாப் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா ஜாப் எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஜாப் சீக்கர்ஸ், அதுக்கப்புறம் லிங்க்டின், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் எல்லாமே ஜாப் சர்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வேணுன்னா அதை போய் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ மலேசியா வந்துட்டீங்க, நிறைய ஜாப் போர்ட்டல்லாம் யூஸ் பண்ணி ஜாப்லாம் சர்ச் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணி ஒரு கம்பெனியில் இப்போ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் கொடுப்பாங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிபெண்டன்ட் பாஸில் இந்தியாவிலேருந்து இங்கே இருக்கீங்க அப்படின்னா டிபியில் இருக்கவங்க இங்கே ஒர்க் பண்ண முடியாது. அதனால் அந்த கம்பெனியே என்ன பண்ணுவாங்கன்னா இமிக்ரேஷன் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது இந்த பர்சனை நாங்கள் எங்களோட எம்ப்ளாயியாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் ப்ராசஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது உடனே அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸில் எம்ப்ளாய்மெண்ட் பாஸஸோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இபி அப்ரூவல் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓகே ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி, ஸோ அதில் அந்த எம்ப்ளாய்மெண்ட் வீசாவில் உங்களுக்கு 1 இயர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் 1 இயர் மட்டும்தான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு 2 இயர்ஸ் இபி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் 2 இயர்ஸ் தாராளமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம்.
சப்போஸ் உங்களுக்கு வந்து 1 இயர் தான் வந்து ஒர்க் பர்மிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 1 இயர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நான் அதே கம்பெனியில் வந்து டிபியில் வந்து ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் வந்து இபி கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ இயர்ஸ் தான் வந்து கண்டினியூ பண்ண முடியும். சப்போஸ் 1 இயர் கொடுத்துருக்காங்கன்னா 1 இயர் மட்டும்தான் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ செகண்ட் இயர் வந்து நீங்கள் ஜாப் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஜாப் நீங்கள் வந்து ஜாப் போர்ட்டலில் வந்து சர்ச் பண்ணி அங்கே வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அங்கே செலக்ட் ஆகி அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வீசா வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸில் வந்து சொல்லி உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இல்லைனா வந்து அதே கம்பெனியில் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ இயர்ஸ் நம்மளுக்கு வந்து டிபி கொடுக்குறாங்க, ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் ஒரு கம்பெனியில். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷர் வந்து எப்படி வந்து ஜாப் சர்ச் பண்ணி ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து இங்கே ப்ராசஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த டிபியில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே மலேசியா வந்து ஜாப் சர்ச் பண்ணீங்க, டிபியில் இருந்துகிட்டே ஜாப் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட். சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரீஸில் இருந்தோ இங்கே ஃப்ரெஷராக வந்து மலேசியாவுக்கு வந்து ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளைமெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ் வந்து மலேசியாவில் இருக்கீங்களா அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படிங்கும்போது அதை அப்ளை பண்ணி அது வந்து செலக்ட் ஆகி உங்களுக்கு வந்து இபி கிடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கம்பெனிக்குன்னு வந்து ஒரு கோட்டா இருக்கும். அதாவது இவ்வளோ பொசிஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபாரின் எம்ப்ளாயிஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கோட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து அவங்க வந்து ஃபாரின் எம்ப்ளாயிஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி வந்து அவங்க கோட்டாக்குள்ளே வந்து செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இபி அப்ளை பண்ணி ஈஸியாக வந்து இபி வந்து கொடுப்பாங்க. இல்லைனா வந்து இபியே வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இவ்வளோ கோட்டா அப்படின்னு வந்து வச்சுட்டாங்கன்னா அதுக்கு மட்டும்தான் வந்து ஃபாரின் எம்ப்ளாயிஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இங்கே மலேசியாவில் இருக்க ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபாரின் எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா மற்ற கண்ட்ரீஸில் இருக்க எம்ப்ளாயிஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். சப்போஸ் இப்போ வந்து ஒரு பர்சன் இந்தியாவிலேருந்து ஒரு பர்சன் வந்து இங்கே மலேசியாவில் இருக்க ஒரு கம்பெனிக்கு வந்து ஜாப் அப்ளை பண்ணுறாங்க. அதே கம்பெனிக்கு இங்கே டிபியில் அதாவது டிபெண்டன்ட் பாஸில் இருக்க ஒரு பர்சனும் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யாருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மலேசியாவில் டிபெண்டன்ட் பாஸில் இருக்க பர்சனுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்கள செலக்ட் பண்ணால் இவங்களுக்கு வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால டிபியில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ டிபியில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட். ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து இங்கே மலேசியா வரதுக்கு ஜாப் சர்ச் பண்ணுறதை விட இங்கே மலேசியாவில் டிபெண்டன்ட் பாஸில் வந்ததுக்கப்புறமா வந்து ஜாப் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எப்படி வந்து ஜாப் சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஜாப் சீக்கர்ஸ் அப்படிங்கிற வந்து வெப்சைட் இருக்கும். ஸோ அதில் போய் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் வந்து தேவை, எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி வந்து ரெஷ்யூம் பண்ணுறது, எப்படி வந்து ஜாப்லாம் வந்து சர்ச் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னாலும் இங்கே மலேசியா வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லைக் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஆனால் நான் இப்போ வந்து டிபெண்டன்ட் வீசாவில் வந்திருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கெலாம் வந்து இங்கே நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் வந்து நிறைய வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா .NET-ஆக இருக்கட்டும், C# ஜாவா இந்த மாதிரி நிறைய ஸ்கில் செட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஜாப் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஸ்கில் செட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்போ ஜாபில் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டீசெண்டான சேலரி வந்து கண்டிப்பாக வந்து தருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்தியாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே வாங்கிட்டு இருக்கிற சேலரியை விட ஒரு 30 to 40% நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஹைக் கேட்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து தருவாங்க. சப்போஸ் ஃப்ரெஷர் அப்படின்னா ஒரு நார்மல் டீசெண்டான ஒரு சேலரி வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்து கிடைக்கும். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெஷ்யூம் வந்து நிறைய பேஜ்க்கு வந்து வச்சுருக்கக்கூடாது. ஸோ 1 பேஜ் ரெஷ்யூம் கட் அண்ட் ஷார்ட்டாக வந்து இன்டர்நேஷ்னல் ரெஷ்யூம் அப்படின்னு வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து நிறைய வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து 1 பேஜ் ரெஷ்யூம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே மலேசியாவில் வந்து ஐடி ஜாப் மட்டும்தான் இருக்குமா, வேறு எந்த ஜாப்ஸ்க்கும் வந்து வேகன்சி இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. நிறைய ஜாப்ஸ் வந்து இருக்குது, நிறைய வந்து வேகன்சிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே இப்போ வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஐடியில் வந்து
வந்து ஒர்க் கிடச்சி நாங்கள் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிறோம், நான் இப்போ வந்து டிபியில் வந்து டிபெண்டன்ட் பாஸில் வந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இங்கே எனக்கு வந்து ஸ்கூல் டீச்சிங்கில் வந்து ஜாப் வந்து கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இங்கேயும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே வந்து டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களை செலக்ட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி விசா ப்ராசஸ் வந்து பண்ணி தருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து அங்கேயும் வந்து ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்து ஐடி ஜாப்ஸ் மட்டும் இல்லை, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இல்லை மற்ற கம்பெனிஸில் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய வந்து வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து மலேசியாவுக்கு வந்து ஜாப் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். பட் ஒன்று மட்டும் வந்து மறந்துடாதீங்க, என்னென்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஜாப் வந்து போக முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் இல்லை ஏதாவதுல வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து ஒர்க் பர்மிட் மட்டும் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண முடியும், இல்லைனா வந்து ஒர்க் பண்ண முடியாது. அதை மட்டும் வந்து மறந்துடாதீங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கே கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ லைக் எனக்கு வந்து நான் வந்து ஃப்ரெஷர், ஆனால் எனக்கு இந்த மாதிரி வந்து ஸ்கில் செட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இந்த ஸ்கில் செட்ஸில் வந்து எனக்கு வந்து இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து உங்கள் ஹஸ்பண்டே வந்து உங்கள் கம்பெனியில் வந்து அவங்க கம்பெனியில் வந்து சொன்னாங்கன்னா அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருந்தால் அவங்க உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி அவங்களே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய கம்பெனிஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரே கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபைனலாக டிபெண்டன்ட் பாஸில் வரீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஒரு கம்பெனியில் நீங்கள் செலக்ட் ஆகி அவங்க உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வீசா கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஜாபில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்துகிட்டே நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணி இங்கே வந்து வரலாமா, இல்லை மலேசியா வந்ததுக்கப்புறம் வந்து ஜாப் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னா மலேசியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டையும் வந்து மறந்துடாதீங்க. ஸோ எப்படினாலும் நீங்கள் வந்து டிபியில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்குது, நீங்கள் ஈஸியாக வந்து செலக்ட் ஆகி ஜாப்க்கு வந்து போகலாம். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.